श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम 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 बोल राजा रामचंद्र भगवान की जय दीन दयालो 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 दीन दया पर देव 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 दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दया पर देव दयालो कनकांबर घन श्याम 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 दयालो सनकादि योगी विनुत दयालो सनकादि योगी विनुत दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दया पर देव दयालो सरदि बंधन रामचंद्र दयालो शरदि बंधन रामचंद्र दयालो शरदि बंधन रामचंद्र दयालो शरदि बंधन रामचंद्र दयालो वरदामर वृंदवंद्य दयालो परगामर वृंदवंद्य दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दया पर देव दया नारद मुनिवर नाथ दयालो नारद मुनिवर नाथ दयालो नारद मुनिवर नाथ दयालो नारद मुनिवर नाथ दयालो
नेत्र निष्काम दयालो नीरजनेत्र निष्काम दयालो परम भद्र गिरिवास 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 दयालो पालित श्री रामदास दयालो पालित श्री रामदास दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दयालो दीन दया पर देव दयालो दीन दया पर देव दयालो बोल राजा रामचंद्र भगवान की जय बोल राजा रामचंद्र भगवान की जय कोदंड मंडित करात कमलायताक्षात् मार्ताण्डवंशतिलकात् मनुजेन्द्रवेषात् सीतामुखाब्जमधुपात् सकलाभिरामात् रामात् परं किमपि रामात् परं किमपि तत्त्वमहं न जाने ये रामात् परं किमपि तत्त्वमहं न जाने संप्रदाय भजनेल பிரதானமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய கீர்த்தனங்களே ராமச்சந்திர பிரபுவனுடைய குணங்களை வர்ணித்த பத்ராச்சல ராமதாசர் முதலிய மகாத்மாக்களுடைய கீர்த்தனங்கள். பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா என்னென்னா எல்லாமே குணானுபவம். நாராயண தீர்த்தருடைய தரங்கங்களோ திவ்யநாம கீர்த்தனங்களோ இது ஒரு கதையாக வர்ணனையாக இல்லாமல் பகவானுக்கு உள்ள அனந்த கல்யாண குணகணங்களை யதாசக்தி கீர்த்தனங்களில் வர்ணிக்கிறார். அதில் பிரதானமாக பத்ராச்சல ராமதாசர். இன்னைக்கு பஜனைன்னு ஆரம்பித்தோன்னா சம்பிரதாய பஜனையில் முதல்ல ஆரம்பமே தோடைமங்கலம் தான். அந்த தோடைமங்கலத்தில் ஆரம்பமே ராமதாசர் ஜெய ஜானகி ரமண ரமண ஜய ஜானகி 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 ரமண ஜய விபீஷண சரண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரண சரோருக சரண ஜய 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 தீன கருணா ஜய தீன கருணா
ஜய தீன கருணா ஜய தீன கருணா ஜய ஜய समररि पूजय धीर சமரரி பூஜய தீர. அநேகமா இந்த தோடை மங்கலத்தில் முதல்ல வரக்கூடிய ஜெயஜானகி ரமணா ராமபரமாவே இருக்கும். அதுல பெருமாளுடைய திருப்பதி பெருமாளையும் சேர்க்கிறார் பின்னாடி எல்லாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஊர்லலாம் பெருமாள் இருக்காரோன்னு வரதராஜ பெருமாளாக இருப்பார், மூலவர் உற்சவர் ராமரார். ஸ்ரீனிவாச பெருமாளாக இருப்பார், லக்ஷ்மி நாராயண பெருமாளாக இருப்பார், உற்சவர் கிருஷ்ணனாக இருப்பார். அதுபோல் ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் மூலவர் ஒரு மூர்த்தி, உற்சவர் ஒரு மூர்த்தி. திருமலையில் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, அந்த பெருமாள் மூலவர். உற்சவர் யாருன்னா ராமர் தான் உற்சவர். பெருமாளை கிட்டக்க போய் சேவிச்சவாளுக்கு தெரியும், பக்கத்திலேயே ராமர் இருப்பார், அவர் தான் உற்சவர். அதனால தான் இப்போ குழந்தைகளுக்கு வெங்கடராமன்னு பேர் வைக்கிறா பாருங்க, அந்த மூர்த்தியோட பேர் தான் வைக்கிறா எல்லாருக்கும். திருமலையில் இருக்கிற ராமன் வெங்கடராமன் பேர் வைக்கிறது, திருமலையில் இருக்கிற உற்சவ மூர்த்தி அவர் வெங்கடராமன். அதனால தான் பத்ராச்சல ராமதாசர் இந்த தோடைமங்கலத்தில் திருமல மூர்த்தியை சொன்னாலும் ஜெய ஜானகி ரமணான்னு ஆரம்பித்து சொல்லி ஜெயதீன கருணா தீன கருணா. சுவாமிக்கே ராமருக்கே உள்ள அனந்த கல்யாண குணகணங்களில் பிரதானமாக உள்ள எல்லாரும் சக்தி உள்ள வாழ்கிட்ட பிரியமாக இருப்பார். சுவாமி ராமர் மாத்திரம் வித்தியாசம், யார் அசக்தனோ அவன்கிட்ட பிரியமார். தீனன் ஜெய தீன கருணான்னு ஒரு வரியில் சொன்னவர் ஒரு கீர்த்தனமே பின்னாடி பண்ண போறார், தீனதயாளோன்னு. தீன தயாளோ தீன தயாளோ தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா दीन दया पराया देवा दयालो दीन दया पराया देवा दयालो दीन दया पराया देवा दयालो दीन दयालो रामाया रामा रामाया रामाया இந்த கீர்த்தனம் முழுக்க ராமருடைய குணானுபவம்.
வால்மீகி அனந்தமாக ராமகுணங்களை வர்ணித்தாலும் கீர்த்தனங்களில் இந்த மகாத்மாக்கள்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. பொதுவாக தீனதயாளோ கீர்த்தனம்னா அந்த பாகவதாள் பஜனையில் திவ்யநாமத்தில் பார்த்தோம்னா 4 தடவை பெரட்டுவா. அப்படி ஒவ்வொரு தீனதயாளுக்கும் வித்தியாசம் கொடுப்பா. மொட்டையாக பாடாமல் முதல் தீனதயாளோ ஒரு மாதிரி பாடுறது, 2வது தடவை ரெண்டாவது இதுவும். இது என்னென்னா அவளுடைய அந்த மணிரங்கு ராகத்தில் அவளுக்குள்ள ஒரு எஃபிஷியன்சியை காமிக்கிறது, அவளுடைய டேலண்ட்டை காமிக்கிறது. அதுக்கு வரல இந்த கீர்த்தனம். ஒரு தீனதயாளோல ஒரு பக்தன் வரணும். நீ எத்தனை பக்தாளுக்கு ராமர் கிருபை பண்ணியிருக்காரோ அத்தனை பக்தாளுக்கும் அத்தனை தீனதயாளோ போடணும். சுவாமி ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு வரும்பொழுது வால்மீகி வாய்கொள்ளாமல் வர்ணிக்கிறார். அயோத்தியா காண்ட ஆரம்பமே ராமருடைய கல்யாண குணங்கள். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்குமான்னு இருக்கும். வால்மீகி ராமாயணத்தை பார்த்தா தெரியும். பார்த்துட்டு கடைசியில் முடிக்கிறதே என்ன சொல்றாரு தெரியுமோ? அது வாச்சாம கோச்சரம்ங்கிறார். அவருடைய குணங்களை பூர்த்தியாக சொல்ல முடியாது. கடைசியில் சொல்றார், ராமருடைய என்ஷான் உடம்புல துளி இடம் கிடைச்சா போரும்னு லட்சக்கணக்கான கல்யாண குணகணங்கள் தொங்கிறதுங்கிறார். இடம் கிடைச்சா போரும்னு. அப்படி திருமேனி முழுக்க கல்யாண குணகணங்கள். புத்திமான் பூர்வபாஷி சரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதா ரட்சி. எத்தனை விஷயங்கள் ராமருடைய குணங்களை சொல்லி புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி எத்தனை குணம், கல்யாண குணங்கள். ராமருடைய குணங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவையான குணங்கள். மகா மேதாவியாம். புத்திமான்னா அப்பேற்பட்ட புத்திசாலி. ஆஞ்சநேய சுவாமியே பின்னாடி சொல்றாரு சீதேட்ட, வனரோகம் மகாபாகே ராமோ தூதோ ராமஸ்ய தீமதா. அந்த புத்திசாலியான ராமனுடைய தூதன்கிறார். என்னமா புத்திசாலின்னு அனுமார் சொன்னார்னா யோஜனை பண்ணி பார்த்தாராம். கிளம்பும்பொழுது எத்தனை கோடி குரங்குகள் இருந்தது வானர சைன்யம். அதை ஒரு தடவை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ராமர் அத்தனை கூட்டத்தில் நான் தான் உங்களை பார்க்க போறேன்னு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அந்த மோதிரத்தை எங்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னா எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருக்கும். இத்தனை பேரில் நான் தான் பார்க்க போறேன்னு முதல்லையே ஜட்ஜ் பண்ணியிருந்தாரு. தைரியசாலி, மகாபுத்திமான். அது ஒரு தடவை ஒரு விஷயத்தை அவர் ஜென்மால பார்த்தாருன்னா அப்புறம் மறக்காதான். அப்பேற்பட்ட புத்திசாலி, மகாமேதாவி. இவ்வளவு புத்திசாலித்தனம், இவ்வளவு மேதாவிலாசம் வந்துடுத்துன்னா பலன் என்ன தெரியுமோ? அகம்பாவத்தோட உருன்னு உட்கார்ந்துருப்பான். அதான் பலன். யார்கிட்டையும் மிங்கிளாக மாட்டான், யார்கிட்டையும் பேச மாட்டான். ஏதாவது கேட்டாலும் கொனஷ்டையாக பதில் சொல்கிறது. இந்த இனிமை போயிடும். நிறையா வித்வத்து வந்துடுத்துன்னா அப்புறம் மாதுரியம் போயிடும். அப்புறம் மிருதுவாக பேச மாட்டாவா. இப்பேற்பட்ட புத்திசாலி, புத்திமான், மதுராபாஷ். இதெல்லாம் சேரவே சேராத விஷயங்கள். அது ராமர்கிட்ட சேர்றது. அது மாத்திரமில்லை, மகா புத்திசாலி. பேசினா இனிமையாக பேசுவார். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிட்டக்க வந்து அவராக பேசட்டும் அப்புறம் பேசும் அப்படின்னு வெயிட் பண்ணணும். அது மாதிரி இல்லையா பூர்வபாஷி. அது மாதிரி ஒரு டெலிகேட் பொசிஷன் அவருக்கு கொடுக்கவே கொடுக்காமல் இவரே முன்னாடி பேசுறார். பேசினா அவரே லஜ்ஜப்பட முடியுமா பண்ணிவிடுவாரா சுவாமி. இவருடைய குணங்கள்னால் பூர்வபாஷி பிரியம்பதா, எப்போதுமே பிரியமாக தான் பேசும். இது மாதிரி ராமகுணங்கள் அனந்த குல்லான குணங்கள். அது மாத்திரமில்லை, ஒரு மனுஷன் அவருக்கு என்ன கருணையோ அந்த கருணையை புரிஞ்சுக்கிறதுக்காவது நமக்கு ஒரு சக்தி வேணும். தீன தீன
தயாளோ. பிரபுவனுடைய கருணை முதல்ல பிரகடனமாறது ஜட்டாயுட்ட பிரகடனமா. ஒரு மரிச்ச சரீரத்தை கொத்தி திங்கிற ஒரு ஜென்மா அந்த ஜட்டாயு. வைதேகி மமஜ பிராணாக. ராமா, ராவணன் வந்தான், என்னோட யுத்தம் பண்ணினா, நான் பார்த்துட்டு இருக்கும்போது சீதையை தொட விடமாட்டேன்னு அவன்கிட்ட சொன்னேன். என்னோட யுத்தம் பண்ணினா, சீதையை தூக்கின்னு போயிட்டான். சீதையை மாத்திரம் தூக்கின்னு போகல, என்னை குத்தி கொன்னுவிட்டு சீதையோட கூட என்னுடைய பிராணனையும் கொண்டு போயிட்டான். வைதேகி மமச்ச பிராணா. அப்படியே வாயால ரத்தத்தை கக்கிண்டு சுவாமியோட மடியில் விழுந்துடுத்து ஜட்டாயு. சுவாமி அதை அப்படியே ஜட்டாயுவை தடவி தடவி கொடுத்து லட்சுமணனை பார்த்து, சர்வத்திரகலு திருஷ்யந்தே சாதவோ தர்மஜாரினா. சாதுக்கள் எல்லா பிறவிலையும் இருக்காடாங்கிறார். மனுஷியால தானே சாதுக்கள் இன்ன ஜாதியில் இருப்பா இந்த ஜாதியில் இருப்பான்னு நீ தேவையில்லாமல் அனலைஸ் பண்ற. ராமர் மனுஷியால சொல்லல, பசுபட்சி மிருகத்தில் கூட சாதுக்கள் உண்டுங்கிறார். பாரு, நமக்காக உயிரையே கொடுத்தாம்பாரு ஜட்டாயு. தசரத துரவாபம் பிராப நைவாபம் அம்பகா. தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத பாக்கியத்தை கொடுத்தாரா ராமர். தர்ப்பணாதிகள் எல்லாம் சுவாமியே பண்ண போற. இந்த ஜட்டாயு மடியில தூக்கி வச்சுன்னு ஜட்டாயோ ஜட்டாயோங்கிற கதர்றார். அவ அப்பாவுக்கு கூட கிடைக்கலையா இந்த பாக்கியம். 60,000 வருஷம் தர்ம காரியங்கள் பண்ணி அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி பகவானையே பிள்ளையா அடைஞ்சுட்டு கடைசியில அந்த ராமர் எங்கேயோ சித்திரக்கூடத்தில் இருக்கார், இவர் இங்க காலமாயிட்டான் தசரதன். அந்த குழந்தை பக்கத்துல இல்லையா தசரதனுக்கு. ஆனா ஜட்டாயு பண்ணின பாக்கியம் ராமருடைய சமீபத்தில், ராமருடைய மடியில ராமருடைய திருமுகத்தை பார்த்துட்டே ஜீவனை விடுற பாக்கியம் ஜட்டாயு. ஜட்டாயு பார்த்து தன்னை பரமாத்மாங்கிறத மறந்து சுவாமி பேசுறார். தன்னை பரமாத்மான்னு இத்தனை நாளா நடிச்சுன்னு வந்தார். பரமாத்மாங்கிறத காண்பிக்காமல் மனுஷன் அப்படின்னே நடிச்சுன்னு வந்தாரோனோ, அதை மறந்துட்டு தன்னை பரமாத்மான்னு பிரகடனப்படுத்துறார் அவருடைய வாக்குனால. என்ன சொல்றார் ஜட்டாயோ பார்த்துன்னா, ஜட்டாயோ எனக்காக நீ பிராணத்தியாகம் பண்ணி உனக்கு புண்ணிய லோகங்கள்லாம் காத்துன்னு இருக்கு. நல்ல குடும்பத்தில் பிறந்து காலத்தில் உபநயனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி நல்ல குடும்பத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு யஜ்ஞ தீட்சையை அடைஞ்ச ஒரு மகாத்மாக்கள் இருக்காளே தீட்சிதாள்லாம். அந்த யஜ்ஞ தீட்சையை அடைஞ்ச மகாத்மாக்கள்லாம் எந்த புண்ணியலோகம் போறாளோ அந்த புண்ணியலோகத்துக்கு நீ போங்கிறார். யாகதிகி யஜ்ஞசீலானாம். அவ்வளவு யஜ்ஞோகி சிரேஷ்டதமம் கர்மா. தர்மங்களுக்குள்ள உயர்ந்த தர்மம் அப்படின்னு வேதமே சொல்றது. என்ன சகல தேவதைகளுடைய சாநித்தியம் இருக்கிற இடம் இந்த கலியிலையும் யஜ்ஞசாலை. சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டா பகவான் கீதையில சொல்லும்போது யஜ்ஞத்தோட தான் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணினேன் அப்படிங்கிறான் பகவான். அதனால நம்ம ஒவ்வொருத்தருடைய டியூட்டி யஜ்ஞம் பண்ணணுங்கிறது. அது எல்லாராலையும் பண்ண முடியுறதோ? நம்ம பாரத தேசத்துல 140 கோடி ஜனங்கள் இருக்கா. யாகம் பண்ணின அக்னிஹோத்திரிகள் 140 பேர் தான் இருக்கா. 1 கோடிக்கு ஒருத்தர் தான் இருக்கா. 1 கோடி ஜனங்கள்ல ஒருத்தர் தான் இருக்கா யாகம் பண்ணினவா. அதனால யாகம் பண்றதுங்கிறது
முதல் ஜென்மாங்கிறது பிறப்பு. உபநயன சம்ஸ்காரம் ரெண்டாவது ஜென்மா. திருத்தீயம் யஜ்ய தீட்சாயாம், யஜ்ய தீட்சை அடையிறது மூணாவது பிறப்பு. இது எத்தனை ஜென்மால கிடைக்கும் அப்படின்னா சந்நியாச கோடி ஜென்மசு, இந்த சஹஸ்ர ஜென்மபிர் யஜ்வா, 1000 ஜென்மங்கள் காயத்ரி ஜபம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி இப்படி புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் யாகம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். அது கோட்டியில் ஒருத்தர்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. இது மாதிரி ஒரு மனசு இருக்கிறது கோட்டியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் அப்படின்னு விவகாரத்தில் பேசுகிறோமே, அது இன்னைக்கு சத்தியமா கோட்டியில் ஒருத்தர் தான் யாகம் பண்ணினவா இருக்கா. 140 கோடிக்கு 140 பேர் இருக்கா. இந்த யாகம் பண்ணின மகாத்மாக்கள்லாம் எந்த புண்ணியலோகம் போறாளோ அந்த லோகத்துக்கு போ ஜட்டாயோ. யாகதரி யஜ்யசீலா, யாகம் எல்லாருமா சேர்ந்து பண்ணி வச்சிருவா. தினப்படி 2 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது அக்னிஹோத்திர சமோதர்மோ நபூதோ நபவிஷ்யதி. தர்மங்களுக்குள்ள சிறந்த தர்மம், உயர்ந்த தர்மம் அக்னிஹோத்திரம். இந்த அக்னிஹோத்ரின்னு பேர் என்னன்னா, ஒரே அக்னி தாரியமாக இருக்கும், தொடர்ந்து இருக்கும் 365 நாளும் ஒரு அக்னி. கார்த்தாலையும் சாஞ்சாலையும் அந்த பிரதான அக்னியிலேருந்து ரெண்டு குண்டங்களுக்கு அக்னியை பிரித்து வச்சு அந்தந்த அக்னிக்கு ஹோமம், 3 அக்னிக்கும் ஹோமம் பண்ணணும். இது மாதிரி ஆயுசு முழுக்க பண்ணும். இதுக்கு அக்னிஹோத்திரம். இதுதான் இந்த அக்னிஹோத்திரம் எந்த யார் பண்ணுறாளோ அந்த கிரகத்துக்கு இந்த அக்னிஹோத்திர காலத்தில் கார்த்தாலையும் சாயங்காலையும் 33 கோடி தேவதைகளும் வராளாம். அந்த வீட்டுக்கு வரா அப்படின்னு வேதம் சொல்ற. அவ்வளோ உயர்ந்த தர்மம். ரிஷபோபதேசத்தில் பாகவதத்தில் ரிஷபதேவரை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஞானிக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டோன்னா அதுக்கு எத்தனை புண்ணியம் தெரியுமா? அவருடைய வயிற்றில் நம்முடைய அன்னம் துளி போகணும். ஒரு வாய் ஞானிகள் சாப்பிட்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னா அந்த ஞானிகளுக்கு, நானே ஞானி தானே, ஞானிகளே நான் தானே, அதனால அந்த ஞானியாக இருந்து நான் சாப்பிட்றேன். அதில் எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ அத்தனை சந்தோஷம் நததா அக்னிஹோத்ரே. அக்னிஹோத்திரத்தில் கூட எனக்கு இல்லைன்னு பகவான் வாக்குனால சொல்லணும்னா இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்னிஹோத்திரம் உயர்வுன்னு எடுத்துக்கணும். அவர் திருஷ்டாந்தமாக அக்னிஹோத்திரத்தை தான் சொல்கிறார். அப்படி அக்னிஹோத்திரம் யாவத் ஜீவம் உயிர் இருக்கிற வரையில், அந்த அதிகாரம் இருக்கிற வரையில் இந்த அக்னிஹோத்திரம் என்ற அக்னிஹோத்ரிகள் எந்த புண்ணியலோகத்துக்கு போவாலோ அந்த லோகத்துக்கு போ ஜட்டாயுங்கிற. அகிதாக்னேஷ்ட ஜாகதி. அப்புறம் சந்நியாசிகள் போற புண்ணியலோகத்துக்கு போவோம். அபராவர்த்தின்னு சந்நியாசிக்கும், யுத்தத்தில் முன் வச்ச கால பின் வைக்காமல் சண்டை போட்டவங்க 2 பேருக்குமே அபராவர்த்தின்னு பேர். அதில் சன்னியாசி ஏன்னா இவருக்கு சுயமாகவே சித்திச்சுடுத்து, யுத்தத்தில் முன் வச்ச கால பின் வைக்கல ஜட்டாயு. அதனால புனருக்தியாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அபராவர்த்தின்னு சுவாமி சொல்கிறது சன்னியாசிகளை சொல்கிறார். சந்நியாசம்ங்கிறது கோடி ஜென்மா காயத்ரி ஜபம் பண்ணி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணின பாக்கியம்தான் சந்நியாசத்தில் கொண்டு விடும். கோடி ஜென்மால புண்ணியம் பண்ணியிருக்கு. அந்த சன்னியாசிகள் போகிற புண்ணியலோகம் முடியுமான்னு எங்கள் தாத்தா பிரவச்சனம் பண்ணும்போது சொல்லுவார். அவன் எந்த ஒரு ஞானமும் வேண்டாம் சன்னியாசிக்கு, இந்த காஷாயத்தை கட்டின்னு உட்காண்டானே அதுக்கே நமஸ்காரம் பண்ணணும் பெறுவர். ஏன் அப்படின்னா, ஒன்னால 2 மணி நேரம் வீட்டை விட முடியுதான்னு கேட்குறாரு அவர். 2 மணி நேரம் உன்னால் வீட்டை விட முடியலையே, அவன் வீட்டையே சர்வத்திர தியாகம் பண்ணிவிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கானே காஷாயத்தை கட்டிட்டு, அவருக்கு யோக்கியதை இருக்கோ இல்லையோ இந்த விட்டதுக்காகவே ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அப்படின்னா அவ்வளவு சிரமம். நம்மெல்லாம் கிரகஸ்தர்கள் இல்லறத்தில் இருக்கிறவா தானே, நமக்கு நம்ம குடும்பத்தில் எவ்வளவு அபிமானம் இருக்குது, எவ்வளவு கவலை இருக்குது. குழந்தைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கா, எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கா. மெட்ராஸில் ஒரு மாமி இருக்கா, வயசான மாமி, எப்போ பார்த்தாலும் அதான் சொல்கிறா.
என் குழந்தையெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், பாண்டுறவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, நீங்கள் சொல்லுங்கோ, உங்கள் வாக்கால் சொல்லுவோம். அந்த மாமி இப்பயும் சொல்ல, லட்சா மாமின்னு பேர், டீநகரில் தான் இருக்கேன். இது மாதிரி அந்த மாமி பிரார்த்தனை பண்ணுறான்னு அவள் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, என்ன வயசாகட்டும் குழந்தைகள்கிட்ட உள்ள அபிமானத்தை விட முடியுமோ? நாம் இருக்கிற வரைந்தும் குழந்தைகள் சௌக்கியம். எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா 88 வயசு இருந்தார். ஆனால் சொன்னார், நீங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுலேயே நான் போயிடணும்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடும்பம் லோகம் தானே, ஏதாவது சிரமங்கள் வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கிறதே கஷ்டப்படும். அப்படி பெரியவாள்லாம் கவலைப்படுவார், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதே நான் அந்த சந்தோஷத்திலே போகணும் அப்படின்பா. அது மாதிரி வயசான காலத்தில் சிரமங்கள் குடும்பத்துக்கு வந்ததுன்னா அதை அனுபவிக்கிறது ரொம்ப சிரமம் வயசான வாழ்க்கை. அதனால நமக்கு எவ்வளவு அபிமானம் குடும்பத்தில், அது எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளி விட்டு காஷாயத்தை கட்டின்னு வந்து உட்காண்டேனே ஒருத்தம் எவ்வளவு தீரனாக இருக்கணும். அதனால சந்நியாசம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அதுக்காக சொல்ல வரேன். அபராவர்த்தினாம் யாச்ச நாலா, இது இப்போ நான் சொன்ன 3 விஷயமும் எவ்வளோ உயர்ந்த விஷயம் பாருங்க. 4வதா ஒன்று சொல்றார், யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிறது, ஏதோ ரேராக சில பேருக்கு கிடைக்கிறது. இந்த யாகம் பண்ணின புண்ணியசாலிகள் போகிற புண்ணியலோகம், நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ற மகாத்மாக்கள் போற புண்ணியலோகம், சந்நியாசிகள் அடையிற புண்ணியலோகம், இந்த 3க்கும் சமமா சுவாமி ஒரு தர்மத்தை சொல்றார். யாச்ச பூமி பிரதாயினம், யார் பூதானம் பண்றாளோ அந்த மகாத்மாக்கள் போற புண்ணியலோகம்னு இந்த 4ஐயும் ஒன்று பண்ணணும்னா இந்த பூதானம் எவ்வளோ உயர்வு சொல்லும். மனசு வர்ணமோடு பண்ணுறதுக்கு, பூமியை தானம் பண்ணுறதுக்கு எங்கள் தாத்தாலாம் பிரவச்சனத்தில் சொல்லுவார், பக்கத்து நிலத்துக்காரன் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த வரப்பை வெட்டி அவன் பக்கத்தில் போடுவான். இதோ கிஞ்சுதுன்னா கிஞ்சது நிலம் சேரட்டமேன்னு இந்த வரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு போயிடுவான்னு எங்கள் அப்பா பிரவச்சனத்தில் இதையே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இடம் கீழே இடம் இல்லாமல் சாமானை வச்சுட்டு வைக்க இடமில்லாத சாமானை மடியில் வச்சுட்டே ட்ராவல் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேச்சு கொடுக்குறது. அது செத்த 2 கட்டான்னு தெரிஞ்சுன்னுட்டா ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மூட்டை அவன் மடியில் இருக்கும். அது எப்படின்னா லேசாக கொஞ்சம் நகர்த்துறது, இங்கே 90% அவன் மடியில் 10%. அப்புறம் அவன் ஒன்று ஆட்சேபம் கேன்னு வரலன்னு ஒன்று இங்கேருந்து 80 20 70 30 60 40 50 50, அப்புறம் 40 60 30 70 20 80 10 90. கடைசியில் பார்த்தா இந்த மூட்டை அவன் மடியில் இருக்கும். ஏன்னா அது சமத்துன்னு தெரிஞ்சால் அப்படி பண்ணுவான். அது மாதிரி இந்த பூமி பக்கத்து நிலத்துக்காரன் அசடுன்னு தெரிஞ்சாலோ ஊரில் இல்லைன்னாலோ எல்லையை தாண்டி போட ஆரம்பிச்சிருவான். மனசே வராது, பூமியை கொடுக்க மனசே வராது. எல்லாத்தையும் கொடுத்துலாம் பூமி கொடுக்க மனசு வரும். சுவாமி சொல்றார், பூதானம் பண்ணின மகாத்மாக்கள் போற புண்ணியலோகத்தை அடை. கிருத்ரராஜ மகாசத்வ மயாத்வம் சமனுஞாதா. நான் ஏதோ சில லோகங்கள்லாம் சொல்றேன், அங்க போங்கிறேன். அதெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு தங்கி பார், ஒரு வாரம் தங்கு. இந்த லோகங்கள்லாம் உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு எந்த லோகம் வேணுமோ போ. நான் சொன்னதுதான் லோகம்னு இல்லை, எல்லா லோகத்துக்கும் போ. எந்த லோகம் பிடிச்சிருக்கோ அங்க இரு. கச்சலோகான் அனுத்தமான், கிளம்பி போ. உடனே இந்த ஜட்டாயு கேட்டது, நான் கழுகு, ஒரு மரிச்ச சரீரத்தை கொத்தி திங்கிற ஒரு ஜாதி. நீங்க சொல்ற பெரிய பெரிய புண்ணியலோகங்கள்லாம் எனக்கு கிடைக்குமான்னு ஜட்டாயு கேட்க. அப்ப சுவாமி சொல்றார், ஒரு ஆவேசம் ராமருக்கு,
நீ உன் பலத்துல போறியா என் பலத்துல போறியா? மயாத்வம் சமனுஜாதா, நான் தான் அனுப்புறேன், அங்க போய் பாரு. இந்திரன் பூர்ண கும்பத்தை வச்சுன்னு காத்துட்டு இருப்பான். நீ வரும்பொழுதும் இந்திரன் பூர்ண கும்பம் வச்சுட்டு இருப்பான். ஒரு காலம் உன்னை உதாசீனப்படுத்தினான்னா அங்க ஒரு கர்ஜனை போடு, ராமன் அனுப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லு. மயத்துவம் சமனுஜாதா. அது மாத்திரமல்ல, இங்க மயாங்கிறது இந்த மகாலட்சுமி, மகாலட்சுமியா. இங்க மாங்கிற மான்னாலே மகாலட்சுமி. அந்த மயா அப்படின்னா மயா சமணிஜாதா. இங்க ஜட்டாயு ராவணனோட யுத்தம் பண்ணும் பொழுது சீதை கதறி கதறி எழுதாளாம். வயசான மாமனாருக்கு சமமான ஜட்டாயு நமக்காக சண்டை போட்டு உயிரை கூட கொடுக்கறதேன்னு ஜட்டாயுவை கடாட்சம் பண்ணிட்டே இருந்தாலும் சீதாதேவி. அதனால நான் உன்னை அனுப்பிச்சுதான் நீ புண்ணியலோகத்துக்கு போகணுங்கிறது இல்லை, எனக்கு முன்னாடியே சீதை உனக்கு பூர்ண கடாட்சம் பண்ணிவிட்டா. மகாலட்சுமி, நீ புண்ணியலோகம் எந்த லோகம் வேணுமோ போ. அதற்கு மேல சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு கிடைக்காத பாக்கியம். பரதன்னா கர்மாலாம் பண்ணினான். எங்க அப்பாவுக்கு கிடைக்காத பாக்கியம் சமஸ்கிருதச்ச மயா விரஜா. நானே உனக்கு சமஸ்காரம் பண்ணிவிட்டேன் போன்ட்டார் ஜட்டாயுவை பார்த்து. இப்போ ஒரு கழுகுக்கு புண்ணியலோகம் இது கொடுக்க முடியுமான்னு அவருடைய கஷ்டமே பெருங்கஷ்டமா இருக்கு. இப்போ அவருக்கு சீதையை விட்டு பிரிஞ்சு துடிச்சுட்டு இருக்க. அந்த சிரமத்தெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த தீனனான ஜட்டாயுவுக்கு புண்ணியலோக கதவெல்லாம் திறந்து வச்சுட்டாராம் சுவாமி. அதனால ஒரு தடவை தீனதயாளுன்னு பாடினா இந்த ஜட்டாயுவுக்கு அனுகிரகம் பண்ணது முழுக்க மனசுல ஓடணும். அப்படிதான் இந்த கீர்த்தனை முழுக்க பத்ராச்சார ராமதாசர் அனுபவிச்சிருக்காரு. தீன தயாளோ தீன தயாளோ தேவா தயாளோ தயா பர தேவா தயாளோ சரதி கனகாம்பர கணஷ்யாம தயாளோ கணஷ்யாம தயாளோ சனகாதியோ ஆகி வினுதா தயாளோ சனகாதியோ வினுதா தயாளோ தீன தயாளோ தீன தயாளோ தீன தயா பர தேவா தயாளோ शरधि बंधन रामचंद्र दयालो शरदी बंधन रामचंद्र दयालो शरधि बंधन राम चंद्र
ದಯಾಳೋ ಶರದಿ ಬಂದನ ಅಮರ ಬೃಂದಯ ಬಂದ್ಯಾ ದಯಾಳೋ ಭರತ ಅಮರ ಬಂದ್ಯಾ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾ ಪರಾಯ ದೇವಾ ದಯಾಳೋ ದೀನ ದಯಾ ಪರ ದೇವಾ ದಯಾಳೋ இந்த பத்ராச்சல ராமதாசருடைய திவ்யநாம கீர்த்தனம் இந்த தீனதயாளோங்கிற கீர்த்தனம் மேல சுவாமியினுடைய கிருபைக்கு பாத்திரமானவன் அவ்யாஜ கருணாநிதிம் மேல ஒவ்வொரு தீனதயாளோ ஒவ்வொரு பக்தாளா பார்க்கலாம் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமான பக்தாள் ராமாயணத்தில் இந்த ஒரு வாரம் நேற்றைய தினம் ஆரம்பித்து 15ஆம் தேதி சங்கராந்தி அன்னைக்கு ஆரம்பித்து 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 8 நாட்கள். இந்த 8 நாட்களும் தினசரி இது மாதிரி ஒரு சத் சங்கம். இது எதற்கு அப்படின்னா இங்கே இருக்கிறவாளுக்கு மாத்திரம் இல்லை. இந்த 22ஆம் தேதி அயோத்தியில சுவாமிக்கு பிராண பிரதிஷ்டை, நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம், நம்ம பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம். அது ஒரு நாமபேதம். அது அந்த வைபவம் 550 வருஷ போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச பெரிய லாபம். அது இந்த தேசம் என்ன பாக்கியம் பண்ணினதுன்னு தெரியல, இப்படி ஒரு பிரதமரை அடையிறதுக்கு. இந்த 11 நாள் உபவாசத்தோட விரதமாக இருக்க சங்கல்பம் பண்ணிட்டு இந்த 11 நாள் நிர்ஜலமாக இருக்க. ஜலம் ஏதோ ஜலம் உண்டி சாப்பிட்றாரு போல இருக்கு. வேற எதுவும் ஆகாரம் பண்ணாமல் அதே ததேக தியானமாக ராமார்ப்பணம் பண்ணி இந்த அயோத்தியில் அப்படி ஒரு வைபவமாக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து கோவிலை கட்டி அதில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுற பெரிய வைபவம். அது 22ஆம் தேதி தான்னாலும் அதை நாம் அனுபவிக்கிறதுக்கு இன்னிலேருந்தே பிரயத்தனப்பட்டால் தான் அதை நம்மளால் அனுபவிக்க முடியும். தினம் ராமகுணத்தை சிரவணம் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, நாம் அப்படியே நம்ம மைண்டை தயார் பண்ணினாதான் அன்றைக்கி அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அதனால் இன்னிலேருந்து தினசரி இது போல் சத் சங்கம். அந்த பிரதிஷ்டா தினம் அன்னைக்கு, அந்த பிராண பிரதிஷ்டை தினம் இருக்கு பாருங்கோ, அன்னைக்கு உண்டி சந்நிதியில், அந்த சந்நிதியில் நாளையிலேருந்து 2 நாளில் அலங்காரம் பண்ண சொல்லியாச்சு. கோவில் முழுக்க கோவில் அலங்காரம் பண்ணி 22ஆம் தேதி மாத்திரம் சாயங்காலம் 4:30 மணிக்கு லைவ், டைரக்ட் லைவ் சந்நிதியிலேருந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் புஷ்பாஞ்சலி, வேத சமர்ப்பணம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே ராமருக்கு கொடுக்க முடியும். அதனால் நம்ம பாண்டுரங்கனே ராமர் தான். அவருக்கு ஒவ்வொரு வேதமும் நம்ம ஆசிரமத்தில் என்னென்ன பாடசாலை நடக்கிறதோ, ருக்வேதம், எஜுர்வேதத்தில் 3 சாகை, சாமவேதத்தில் 1 சாகை, அதர்வண வேதத்தில் 2 சாகை, 6 சாக்கைகள் வேத சாகை. இந்த 6 சாகையும் புஷ்பாஞ்சலி, ஒரு அவாவா அந்தந்த சாகையை சொல்லி சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி. அதன் பிறகு ஒரு 1 மணி நேரம் சமர்த்த ராமதாசருடைய
ராமபரமான அபங்கங்கள். அநேகமாக அது எல்லாமே பிரார்த்தனா அபங்கமாக இருக்கும், எல்லாமே ராமர் பரமாகவே இருக்கும். அதனால அந்த அபங்கங்கள், அந்த அபங்க பஜனை அது முடிஞ்ச உடனே எல்லா பக்தாளுமே புஷ்பாஞ்சலி பண்ணுற மாதிரி, சுவாமிக்கு பண்ணுற மாதிரி நாமாவளி பாடிண்டே பக்தாளெலாம் புஷ்பாஞ்சலி பண்ணுறது. அதன் பிறகு மகா தீபாராதனை. இது மாதிரி 22ஆம் தேதி அதை அந்த பிராண பிரதிஷ்ட காலத்தில் வைக்கலை. ஏன்னா உலகம் முழுக்க அதை தான் பார்த்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கணும், நாம் எல்லாருமே பார்க்கணும் அங்கே என்ன நடக்கிறது வைபவம்னு. நாம் அதை போய் அதை அவசியம் தரிசனம் பண்ணணும் காலத்தில். அதனால் அந்த நேரத்தில் நாம் இங்கே வச்சுக்காமல் நாம் சாயங்காலம் வச்சுட்டுருக்கோம். ஒவ்வொருத்தரும் தரிசனம் பண்ணணும், உலகம் முழுக்க தரிசனம் பண்ணுறது. இந்த அமெரிக்காலெலாம் பெரிய ஸ்க்ரீனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காளாம் இதை பிராண பிரதிஷ்டையை காமிக்கிறது. அதுபோல் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய சனாதன தர்மம், ஹிந்து தர்மம் நவஜீவனத்தை திருப்பி அடையிறதுக்கு ஒரு ஆரம்பம் போல ராமச்சந்திர பிரபுவனுடைய பிரதிஷ்டை அயோத்தியில். அதனால் அந்த வைபவத்தை எல்லாரும் சாத்விகமாக ராமபக்தியோடு கூட, இது அரசியல் மாதிரி ஒரு ராஜசமாக பண்ணாமல், அகம்பாவமாக பண்ணாமல், படாடோபம் பண்ணாமல் நிறையா பண்ணணும். எல்லாம் சாத்விகமாக பண்ணணும். ராமார்ப்பண புத்தியோடு கூட அவரவர்கள் வாத்தில் அகண்ட நாமம் பண்ணலாம், பஜனை பண்ணலாம், ராமாஷ்டபதி பண்ணலாம். ராமருக்கே 24 அஷ்டபதி பண்ணியிருக்கா. அந்த அஷ்டபதி பஜனை பண்ணலாம், ராம கீர்த்தனங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன முடியுமோ அவளுக்கு பண்ணலாம். இது எல்லா வைபவங்களும் அயோத்தியில் நடக்கிறத நமக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம். நமக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துடுத்து. இருக்கிற இடத்துல இருந்தபடியே எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் வந்திருக்கு. அதனால் மேலே இந்த கீர்த்தனங்கள்லாம் நாளைக்கு திருப்பி தொடரும். சாக்கேத நிலையாய சனக முனி பூஜ்யாய சரயூ நதி தீர விகரணாய ராகேந்திரவதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜயமங்களம் நித்ய. बोल राजा रामचंद्र भगवान की जय. जय सद्गुरु मूर्ति की जय. अंजनेय मूर्ति की जय.